தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி செய்யும். வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழவர்களோடும் சேர்த்து பங்கு தொகை அவர்களின் கருத்துக்களுக்காகவும் 238 பங்கு ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெறவும், பங்கு இளையோர் நல்ல எதிர்காலம் வேண்டியும், பங்கு முதியோர் நல்ல சுகம் பெறவும், பங்கில் அமைதி சமாதானம் நிலவவும், பங்கு மக்கள் கருத்துக்கள் மற்றும் நலனுக்காக இந்த 53 மணி ஜபத்தை திருப்பாதத்தில் வைத்து உமக்கு காணிக்கையாக வைக்கின்றோம். ஜனவள தந்தையே, உமது பெயர் எனது போட்டு பெறுவ, உமது ஆட்சி வருவ, உமது திருவிழா விண்ணளவில் நிறைவது போல மண்ணளவில் எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், அருளிருந்த மாறியே வாழ்க. ஆண்டவர் மரியே, பெண்களோடு ஆசை பெற்றவர்களே, உம்முடைய திருவயத்தின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே. அன்றைக்கு நானுக்கும் தூயாவிற்கும் ஆசை விட்டவராக. இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்கிறோம், தூய ஆவியாகிய என்றும் வாழும் பிதாவின் திரு சுதனாகிய இயேசுவின் திரு இருதய முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் தெரிகிறது. எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் புரிய இயேசுவின் தெரியுதயமே. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் தெரியுதயமே. ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநிலை செல்வமான இயேசுவின் தெரியுதயமே. இறைத்தன்மை முழுமையாக தங்கி வரும் இயேசுவின் தெரியுதயமே. நமது பிதாவுக்கு உகந்த பெரிய நேசமுள்ள இயேசுவின் திருஹிருதயமே. உண்மை நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழ செய்யும் இயேசுவின் திருஹிருதயமே. நித்திய சிகரங்களின் ஆசையாய் இருக்கிற இயேசுவின் திருஹிருதயமே. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திருஹிருதயமே. உம்மை மன்றாடி வேண்டும் அனைவர பரிகாரமான இயேசுவின் திருஹிருதயமே. ஆவியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திருஹிருதயமே. ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திருஹிருதயமே. எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் உட்படுவதற்கு காரணமும் நீச பாவியாயிருக்கிற அடியனுக்கு நல்ல வருணம் வருமோ நான் நினைக்கிற போது அங்கலாய்த்து பயந்து நடுங்குகின்றேன்.
நான் எத்தனையோ முறை கனமான பாவங்களை கட்டிக்கொண்டு எனக்கு நரகத்துக்கு போகிற ஆபத்து ஆதரவை இந்த கஷ்ட சமயத்தில் என் மீது இறங்கி என்னை காப்பாற்றியதும். அப்பொழுது பொல்லாத பசாசு என்னை கெடுக்க விசேஷமாய் நான் மரண அவஸ்தைப்படும் பொழுது ஆண்டவர் பாதத்தை நேயத்தோடு பற்றி பாக்கியமாய் சாகும் பொருட்டு எனக்கு விசேஷ விடாதேயும் நான் உம்மிடத்தில் சேரும் அளவும் எனக்கு உதவி செய்ததும். இத்தருணத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்ந்த ஜபமாவிடமிருந்து என்னை காப்பாற்றி 4ஆம் நாளில் செய்ய வேண்டிய புண்ணியத்தை சொல்லிலடங்காத எச்சரிக்கையுடன் அனுசரித்துக் கொண்டு வந்தார். யாராவது இந்த பரிசுத்த வாலிபர் முன்பாக ஓர் ஆகாத வார்த்தைகளை சொல்லுவானாகி உடனே அவர் பயந்து நடுங்குவார். அவருடைய சௌந்தரியமுள்ள முகத்தை கண்டவர்கள் எல்லோரும் புண்ணியாவின் விசேஷ உதவியால் ஓர் அற்ப குற்றமில்லாமல் நடந்தார். அவர் படிக்கும் பொழுது கடின வியாதியாய் அவருடைய கையிலே வைத்து அவருடைய மனம் சந்தோஷ வெள்ளத்தில் அவிழ்ந்திருக்க செய்தார். பின்பு Ganga
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, திருவிழாவுடைய பேரதற்கு பெருவிழாவின் 238வது பேரதற்கு பெருவிழாவின் 6வது நம்ம நாளில் நாம் எதிர்நோக்கி திருப்பயணத்தில் தியாகத்தின் இதயம் என்கிற சிந்தனைகளை சிந்திக்கவிருக்கிறோம். இந்த நாளில் சிறப்பாக மத்தியில் வருகை தந்து திருப்பலியை நிறைவேற்றி இறையுறையும் ஆசிரியம் பெற்றுக் கொடுக்க வந்திருக்கும் அருள் தந்தையர்கள், அருள்பணி அருள்ராஜ், முன்னாள் மறை மாவட்ட முதன்மை குருச்செங்கல்பட்டு மறை மாவட்டம் அருள்பணி OS ஆரோக்கிய அருள்பணி அமல்ராஜ் அவர்களையும் நம்முடைய மண்ணின் மைந்தர் அன்போடு வரவேற்கிறோம். என்னுடைய கருத்துக்களுக்காகவும் என்னுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாளிலே நாம் முதியோர் தினத்தை கொண்டாடும் என்று நம்முடைய பங்கில் இருக்கின்ற அனைத்து மூத்த சகோதர சகோதரிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் நாளை சிறப்பிக்கிற வனசபையுடைய இருக்கிற அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய இறைமக்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது எஸ்சி ஜோசப் லீமா வாழ்கின்ற நம்முடைய முதியோர்களை சிறப்பிக்கும் விதமாக இன்றைய 6ஆம் நாளில் முதியோர் தினத்தை நினைவு கூறும். நாம் முதுநிலை பாவமும் அல்ல, சாபமும் அல்ல. முதியோர் அனுதாபத்திற்குரியவர்கள் அல்ல, அன்பிற்கு உரியவர்கள். முதியோர் பாரமானவர்கள் அல்ல, ஆசீர்வாதமான பாத்திரங்களே. முதியோர்களாகிய நம் பெற்றோரை மட்டுமல்ல, அனைத்து முதியோர்களையும் நேசிக்க, மதிக்க, அவர்களை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வரும் தலைமுறையினர்கள் நாம் உறுதி எடுப்போம். 238 ஆண்டுகள் படிமை வாழ்ந்த நம் பங்கில் உள்ள பெரியோர்களை ஆசீரோடு திரு இருதய ஆண்டவரை ஆசிரியும் அருளும் பெற தியாகத்தின் பிரதிபலிப்பான மெழுகு திரைகளை ஏற்றி முதியோர்களோடு பவனியில் பங்கேற்று அன்பை பிரதிபலிக்கும் மக்களாக வாழ வளர வேண்டி இத்தெய்வீக பணியில் பங்கெடுப்போம். பாடல் அனைவரும் எழுந்து நிற்கவும். பாடலின் 66. ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்பதே தந்தையாம் கடவுளின் தியாகம். நமக்கு சிலுவையில் உயிரை விட்டதை விட மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரியவர்கள். முதியவர்களின் ஆலோசனையை கேட்கும் வழக்கத்தை விவிலியத்திலும் நாம் பார்க்கின்றோம். இருப்பினும் நவீன உலகில் இன்று நாம் அவர்களின் அறிவுரைகள், ஆலோசனைகளை இல்லங்களிலும் பங்கிலும் வேலை செய்யும் இடங்களிலும் நாம் கேட்காமல் தட்டி கழிக்கும் மனப்பாங்கோடு முகநூல் தொலைக்காட்சிகளில் பல நிமிடம் செலவிடும் நாம் அரை நொடி நிமிடம் கூட அவர்களோடு நேரத்தை செலவிட மறுத்த தருணத்திற்காக மௌனமாய் ஒரு சில நிமிடம் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். பாலாக ஊற்றிய தாயையும் தன் உழைப்பை இரத்தமாக ஊற்றிய தகப்பனையும் முதியோர் பராமரிப்பு இல்லம் உருவாக்கி உண்ண உணவு, இருக்க இடம், பொழுதுபோக்கு வசதிகள் அனைத்தையும் தந்து பிள்ளைகளின் அரவணைப்பு, பேர பிள்ளைகளின் பாசத்தை நம் முதியோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தராமல் உதாசீனப்படுத்தும் தியாகமற்ற செயல்களுக்காக சில நிமிடம் மௌனமாய் மன்னிப்பு வேண்டுவோம். மறைமுடி, மதிப்பிற்குரிய மணிமுடி. முதுமையில் வரும் உடல் ரீதியான நோய்கள், பலவீனம், ஞாபக மறதி, தளர்வு, தனிமை, வறுமை, சமூக அந்தஸ்தின் சரிவுகளில் நாம் அவர்களுக்கு துணை நிற்காமல் பாரமானவர்கள் என்று ஓரம் கட்டிய தருணத்திற்காக இந்த பாடல் வழியாக மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண புனித மரியாதை வானமுள்ள புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இதயம் எம்மை மன்னித்தருளும். தந்தையே முதியோர் வழியாக இதயம் எம்மை மன்னித்தருளும்.
ஜீவிப்போமா. அன்பே உருவாம் இறைவா, அனைத்திற்கும் அரசரான பாதம் திருமணி அனைத்தையும் புதுப்பிக்க திருமணமானீரே. அடிமையில் இருந்து விடுதலைந்த படைப்பனை மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியும் உம்மை முடிவின்றி பொழுதேற்றவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிற்கில் இறைவனா என்றென்றும் வாழ் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நடித்தார். ஆண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நெருக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீய செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர்கள் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். ஆண்டவரின் நல்வாக்கு. நன்றி. ஒரு சிதைந்த கப்பலை பார்க்கின்றார், கண்டுபிடிக்கிறார். அதிலிருந்து பல்வேறு பழமையான பொருட்களை எல்லாம் அவர்கள் அந்த ஆழ்கடலிலிருந்து மீட்டெடுக்கிறார்கள். மீட்டெடுத்த பொருட்களில் ஆராய்ச்சியாளர்கள் கவனத்தை என்பது ஒரு
திருமண மோதிரம். அந்த மோதிரத்தை அவர்கள் தூய்மை செய்து புத்தகம் வைத்தார். அதில் 2 கரங்கள், ஒன்று கொடுப்பது போல மற்றொன்று பெறுவது போல. கொடுக்கிற கரத்தில் ஒரு இதயம், அந்த இதயத்தில் இதைவிட உனக்கு கொடுப்பதற்கென்று என்னிடம் வேறொன்றும் இல்லை என்கின்ற வார்த்தைகள் கிடைக்கப்பட்டது. அம்மாவர்களே, இதுதான் இயேசுவின் இதயம் நமக்கு கொடுக்கின்ற செய்தி. இதுதான் நம்முடைய சீரத்துவ வாழ்வாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மையே மாற்றிக்கொள்ள வேண்டும். இழந்து வாழ்வை கொடுத்தோம். நம்முடைய குடும்பத்தினர்களாக இருக்கலாம், நம்முடைய குழுமத்தினர்களாக இருக்கலாம், நம்முடைய இளைஞர் பெற்றோர்களாக இருக்கலாம். இவை அனைத்திலும் எந்த அளவுக்கு இதை பற்றி ஒரு புரிதல் நமக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு என்னுடைய சீரற்ற வாழ்வு வளமையாக இருக்கின்றது, நிறைவாக இருக்கின்றது. இதை பற்றி ஒரு தொடர் தேடும் இந்த நாட்களில் நாம் உருவாக்கியிருந்தால் இந்த விழாவுக்கு ஒரு அர்த்தம் சேர்க்கின்றோம், நம்முடைய ஆன்மீகத்திற்கு ஒரு அர்த்தம் சேர்க்கின்றோம். நம்முடைய சீரற்ற வாழ்வை நாம் மனம் பேசி செய்கின்றோம், ஒளியூட்டுகின்றோம், உப்பாக்குகின்றோம், சுவையாக்குகின்றோம். என்னுடைய வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வு ஒரு புடிகாரமான வாழ்வாக மாறுகின்றது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வாழ்வாக இருக்கின்றது. வரலாற்றை நீதி வரலாற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதரவாக தொடக்க உறுப்பினர்கள் தன்னையே இழக்க கற்றுக்கொள்கின்றார். இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக, இறைவனுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்காக தன்னையே இழக்க முன்வருகிறார். அதே போல விடுதலை பயண நூல் 3ஆம் பிரிவில் மோசே தன்னுடைய பகட்டான ஒரு வாழ்வு, அதனுடைய வாழ்வை இழந்து இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற அறிவித்திருக்கிற மக்களை மீட்டெடுக்க தன்னையே இழக்க முன்வருகிறார். அதே போல தொடக்க நூல் 1ஆம் தேதி 1ஆம் பிரிவு 26 நாம் அதை மரியாதை அழைப்பை வாசிக்கிறோம். அவள் தன்னையே இழக்க முன்வருகின்றாள், வீட்டுக்கு அவள் வெளிவந்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மீட்பு வரலாற்றிலே நாம் நிறைய பார்க்கிறோம். ஒரு சிலவற்றை மட்டும் நான் இங்கு கோடிட்டு காட்டியிருக்கின்றேன். ஆகவே நான் மோசே, அன்னை மரியா, இன்னும் இறைவாழ்வர்கள், சீரத்துவ வாழ்வில் ஈடுபட்டவர்கள் அல்லது சமீப கால திருச்சி வரலாற்றிலே நாம் பார்க்கிறவர்கள் இதற்கு அற்புதமான முன் உதாரணங்களாக இருக்கிறார். இழப்பில் நாம் வாழ்வை உருவாக்குகிறது, இழப்பில் இன்பம் காட்டுவது, இழப்பினால் உயிர் கூட்டுவது. நம்ம அதனுடன் மேக்ஸ்வெல்லின் போர்வே என்கின்ற போலந்து நாட்டு அருட்பணியாளரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். 2ஆம் உலகப் போரிலே நாசி முகாமிலே ஒவ்வொரு நாடும் ஒரு சில நபர்களை தெரிவு செய்து அவர்களை சுட்டு ஒரு பழக்கம் அங்கு அவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்ட மனிதர்களில் ஒருவர், ஐயோ என்னுடைய குடும்பத்தை யார் காப்பாற்றுவார்கள், என்னுடைய மனைவி மக்களை யார் பாதுகாப்பார்கள் என்று ஓலமிட்டுக் கொண்டிருந்தார். அதை கேட்டு இந்த போலந்து நாட்டு அருட்பணியாளர் மேக்ஸ்வெல்லின் போர்வே, நான் அவனுக்காக என்னுடைய உயிரை இழக்க தயாராக இருக்கின்றேன், எழுந்து செல்கின்றார், அவனை காப்பாற்றுகின்றார், அவருடைய உயிரை இழக்கின்றார். புனிதனாக நாம் அவரை பார்க்கிறோம். அன்பானவர்களே, டேவிட் லெப்பர் பெல்ஜியம் நாட்டு அருட்பணியாளர் ஹவாய் பகுதியிலே முலக்காய் என்கின்ற ஒரு இடத்தில் தொழுநோயாளர்களுக்காக பணி செய்வதற்கு முன்வருகின்றார், செல்லுகின்றார். முதலிலே அவர் அந்த பகுதிக்கு ஒவ்வொரு நாளும் சென்று அவர்களுக்கு உணவு, மருந்துகள், அவர்களுக்கு தேவையான மற்ற பொருட்களை கொடுத்துவிட்டு வந்துள்ளார். நாட்கள் சென்று அவர்களே ஒரு எண்ணம் எழுது, ஏன் நான் அவர்களோடு உடனிருந்து இந்த பணியை செய்யக்கூடாது. அவர் அந்த தொழிலாளர்களிடையே வந்துவிட்டார், அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் கொடுத்திருந்தார், அவர்களுக்கு உணவு கொடுத்திருந்தார், அவர்களுக்கு வழிகாட்டு கொடுத்திருந்தார், அவர்களுக்கு ஆற்றல் கொடுத்திருந்தார், அவர்களை உற்சாகப்படுத்திருந்தார், ஊக்கப்படுத்திருந்தார், அவர்களுக்கு மிக சிறப்பான இறைவனுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தியிருந்தார். நாட்கள் செல்ல அவரை தொழுநோய் கிடைத்தது, அவரும் ஒரு தொழுநோயாளியாக இறக்கினார் என்று
நீங்களாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற அவருடைய ஆராத்தியத்தை எதுவும் 2-20 லட்சம் ரூபாய் வாழ்வு நான் இது வாழ்வதற்கு அதே போலுடைய முதல் திரும்ப 11ஆம் பிரிவு முதல் வாக்கியத்தில் சொல்வது போல நான் கிறிஸ்துவை கண்டு வாழ்வது போல நீங்கள் என்னை கண்டு வாழ் இயேசு இதையும் உங்களுக்கும் எனக்கும் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். இழப்பது இன்பம் தான் இதயத்தை உருவாக்குகிறது. அது ஸ்டாண்ட் இந்த இயேசு சபைகள் சமீப நாட்களில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சிறைச்சாலையில் இயேசு சபைக்கான வருஷப்படியாக மனித உரிமைகளுக்காக அதுவும் மிகவும் அடித்தட்டு நிலையில் இருந்த மனிதனுடைய உரிமைக்காக குரல் எழுப்பியபோது சிறையில் அடைக்கப்பட்டு மருத்துவ உதவிகள் மறுக்கப்பட்டு சிறையிலேயே இறந்து போனதை நாம் வாசித்து செய்தித்தாள்களில் வாசித்து அத்தகைய இழப்பை ஏற்று மக்களுக்கு உரிமை வாழ்வை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மாநிலம் என்னுடைய ஆணையம் அருட்சோதி ராணியார் ஏழைகளுக்காக அவருடைய உரிமைகளுக்காக சுற்றி கொலை செய்யப்பட்டது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வரலாற்று. இப்படி நாம் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். இழப்பில் இன்பம் காணும் இயேசுவின் இதயமாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். ஒரு லூக்கா நற்செய்தி 10:25 31 முடியுள்ள வாக்கியங்களில் நாம் வாசித்த நல்ல சமாதி திருத்தந்தை பிரான்சிஸ் கழுவிதில் கூட்டியிருக்கின்ற அந்த அகில உலக ஆயுள் மாமன்றத்தில் செய்தியாக இதையே அவர் சுட்டி காட்டுகின்றார். ஒரு நல்ல சமாதியுடைய உள்ளம் இழந்தம். அவர் அந்த சமாரியன் யூதனை சந்திப்பது மிகப்பெரிய ஒரு இழப்பு. தன்னிடம் இருக்கின்ற எண்ணெய், தன்னிடம் இருக்கின்ற தாட்சி ரசம், அதை அவனுக்கு புதுவாழ்வு கொடுப்பதற்காக அவனுடைய கனமான கட்டுகளை அவனை மீட்டெடுப்பதற்காக இழப்பது இயேசுடைய இதயத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அவனை தன்னுடைய கருத்தை ஏற்றி பாவனைக்கு கொண்டு சென்று அவருக்கு தேவையான பொருட்களை கொடுத்து அந்த பாவனை காப்பாளரிடம் இன்னும் மிகுதியாக செலவானால் மீண்டும் திருப்பி வருகின்றவர்களுக்கு உணர்வு கொடுப்பேன். அதான் இழப்பில் இன்பம் காணும் இயேசுவின் இதயத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அதே திருத்துறை பிரான்சிஸ் லூக்கா நற்செய்தி 16ஆம் பிரிவு 19-31 முடிவுள்ள வாக்கியங்களில் பணக்காரன் ஏழை 40 நிகழ்வில் நமக்கு குறைத்து காட்டுவது இழக்க விரும்பாத இதயம். அந்த பணக்காரனை அவனை கண்டுகொள்ளவே அவருடைய பேசிய அடியிலே அமர்ந்து பசியோடு இருக்கின்ற அந்த ஏழை ஆகவே அந்த பணக்காரன் கண்டுகொண்டதே இல்லை. அதுதான் மிகப்பெரிய பாவம். அதைத்தான் இன்றைக்கு இழப்பு இன்பத்தை காணும் இயேசுவின் இதையும் நமக்கு இப்படி காணும் கண்டுகொள்கிற கலாச்சாரத்திற்குள் நுழைவதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய அத்தியாவசிய தேவை. நம்முடைய ஆன்மீகத்தை அர்த்தப்படுத்திக் கொள்வதற்கு, ஆழப்படுத்திக் கொள்வதற்கு, ஆற்றலோடு இயற்கை வாழ்வை வாழ்வதற்கு, உருத்துவ வாழ்வை வாழ்வதற்கு, என்னுடைய குடும்பத்தை அர்த்தமாக்கிக் கொள்வதற்கு, என்னுடைய அர்ப்பணத்தை நிறைவுள்ளவர்களாக்கிக் கொள்வதற்கு நான் இத்தகைய ஒரு வாழ்முறை கண்டுபிடித்து ஒரு கலாச்சாரம், அக்கறை கலாச்சாரம், பங்கேற்பு கலாச்சாரம், ஈடுபாடு கலாச்சாரம், அத்தகைய ஒரு ஆன்மீகத்தை நாம் அமலாக்கிக் கொள்ள வேண்டும். நாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் நம்முடைய ஆன்மீகம் ஏதோ வழிபாடுகளை சுற்றி அவை ஏதோ ஒரு ஆன்மீகமாக உள்ளது. திருப்பதி கொடுத்து, காணிக்கை கொடுத்து, ஒரு நவநாடு பங்கேற்று, அதுவல்ல ஆன்மீகத்துடைய நினைவு. ஆன்மீகத்துடைய ஒரு துவக்கம். ஒரு ஸ்விம்மிங் பூல் போகின்றோம், அங்கே அந்த ஸ்விம் செய்வதற்கான போர் இருக்கிறது. அதில் நாம் சென்று இந்த நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அங்கேயே நாம் இருந்து விடுவதில்லை. ஸ்விம் போர்டிலே நாம் நின்று விடுவதில்லை. அதிலிருந்து ஸ்விம் செய்து நாம் மேலே உயர செல்கின்றோம். அங்கிருந்து ஆழமாக செல்கின்றோம். அப்பொழுதுதான் நாம் நிலைக்கிறோம். எனவே ஒரு திருப்பதிக்கு வருவது, விழா கொண்டாட்டங்களிலே பங்கேற்பது, அல்லது ஒரு நடைமுறையாக ஒரு திருத்தலத்துக்கு செல்வது, அல்லது ஜெபமாலை மாதத்தில் வணக்க மாதத்தில் செல்வது, அல்லது சிறு சிறு உபயங்களுக்கு நாம் பொறுப்பேற்றுக் கொள்வது, அதுவல்ல ஆன்மீகத்துடைய நிலை. அது ஆன்மீகத்துடைய துவக்கம். அதையும் கடந்து நான் நிறைவை நோக்கி பயணித்திருக்கிறோம். மத்திய 19-20 அந்த பணக்காரர்களே கேட்கின்ற கேள்வி என்னை ஆன்மீகமாக இன்னும் நான் நிறைவாய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நான் இழக்க தயாராக முதல்
நற்செய்தியும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இழப்பை நாம் எதிர்கொள்ள வேண்டும், அதற்கு நம் உண்மையை தயாரிக்க வேண்டும். அவருடைய ஒரு திருவுலகத்தில் முதல் பகுதி இரண்டாம் திருவுலகம் 16ஆம் பதிவு 23 சொல்லுவார், இயேசுவுக்காக எதையெல்லாம் இழந்தேன், எப்படியெல்லாம் வழிகளை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு நாம் இயேசுக்கு இதயத்தை நிமிர்ந்து பார்க்கின்ற பொழுது இதை நாம் நினைத்து பார்ப்பது ஒருவர்களால் 5 முறை யூதர்களை சாப்பிடையால் 1 முறை 40 அடி அடித்தார், 3 முறை தடியால் தடிப்பட்டேன், 1 முறை கல் எறியப்பட்டேன், 3 முறை கப்பல் சுமையில் சுற்றினேன், இரவும் பகலும் ஆழ்கடலில் அறிந்திருக்கேன், பயணங்கள் பல செய்தேன், ஆறுகளாகிறர்கள், கல்வர்களாகிறர்கள், சொந்த மக்களாகிறர்கள், பிற மக்களாகிறர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி புதுப்புதுகளாகிறர்கள், பன்முறை கண் விழித்தேன், பசிதால் இருந்தேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆணையில் இருந்தேன். இப்படி பௌரணியார் தன்னுடைய பதிகளை எல்லாம் இழப்பை எல்லாம் இன்றைக்கு இயேசுடைய இதயத்தை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய ஆன்மீகம் பற்றி ஒரு அலசம், ஒரு நிலைமுறை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். உண்மையிலே ஆன்மீகம் அற்புத ஆன்மீகமாக இருக்கிறதா, மனித நேயத்தை வெளிப்படுத்துகிறது ஒரு ஆன்மீகமாக இருக்கிறதா, இயேசுடைய இதயத்தில் நாம் பார்க்கின்ற அந்த நிபந்தனையற்ற நன்மை, நிபந்தனையற்ற மன்னிப்பு, நிபந்தனையற்ற இயேசு, நிபந்தனையற்ற அரவணைப்பு, சாதி சமயம் நிறம் மொழி இவற்றை கடந்து செல்கின்ற ஒரு ஆன்மீகம் என்னுடைய ஆன்மீகமாக அதுதான் என்னுடைய நாள் நாம் அடுத்து சொல்கின்ற தலைப்பு. மிக நேர்த்தியான ஒரு தலைப்பு. அவர்களை இயேசுடைய இதயத்தை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்றால் என்னுடைய ஆன்மீகத்தை அர்த்தமுள்ளதாக இருக்கிறோம். அதே பௌரணியா சமூகத்தில் திருவிழம் 12ஆம் பதிவு 6 என்னுடைய ஆன்மீகத்தை நம்முடைய ஆன்மீகத்தை அர்த்தப்படுத்திக் கொள்ள மிக அழகாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற செய்திகள் விட்டு நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாக இருப்பதாக, தீமையை தவிர்த்து நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள், உடன்பிறப்புகள் போல ஒருவருக்கு உடல்களில் அன்பு காட்டுங்கள், பிறர் உங்களை விட மதிப்புள்ளவர்கள் என்று எண்ணுங்கள், எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் கடலால் நம்மோடு இருங்கள், இறைவனில் நிலைத்திருங்கள், உங்களை துன்புறுத்துவோர் காசு வருங்கள் என்று நிறைய சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், அன்பானவர்களை பழி வாங்காதீர்கள், பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியது என்கிறார் ஆண்டவர். மிக நேர்மையான வார்த்தைகள் நிறைய ஒரு பெரிய பகுதியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சிந்தனை மிக நேர்மையான ஒன்று. என்னுடைய ஆன்மீகத்தை அலசி பார்ப்பதற்கு, என்னை நான் நிறைவேறியாக பார்ப்பதற்கு, எதிலே ஒரு முன்னோக்கிய பயணத்தை நாம் உருவாக்குவதற்கு மிக நேர்மையான ஒன்று. எனவே நாளில் இதை பற்றி ஒரு தேர்தலை நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம், ஆன்மீகத்தை அர்த்தப்படுத்திக் கொள்வோம், இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக நாம் ஆகுவோம். இன்னும் என்ன குறைவாக இருக்கின்றது, அதை பற்றி ஒரு தேர்தலில் ஈடுபட்டு நிறைவை நோக்கி பயணிக்க நாம் இறைவனிடம் அறிக்கைப்போம் என்று கிறிஸ்தவர்களின் சகாயை அன்னை மரியா அவருடைய விழாவை 5 வருடங்களும் கொண்டாடுகின்றது. அது நிறைய செய்திகளை நமக்கு உள்ளடக்கியிருந்தாலும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் கிறிஸ்தவர்களின் சகாயை அன்னை மரியா என்ற விழாவில் உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன். சமூக அடுத்தவருடைய உணர்வுகளை புரிந்து வாழ்கிறது. நான் எனது இந்த வட்டங்களை கடந்து கடவுளுடைய சாயலை மற்றவர்களை பார்க்க கஷ்டப்படுகிறது. சமூகத்திலேயே பாரம்பரிய போதனைகளில் மிக முக்கியத்துவம் கொண்டு ஒரு போதை சமூகத்திற்கு அதை மறையால் சகாவி அன்னை மேரி எல்பம் கிறிஸ்து என்று நாம் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவி, பெற்றோர்கள் குழந்தைகள் பெற்றோர்கள், என்னுடைய உறவுகள், என்னுடைய அன்பிய உறவுகள், என்னுடைய இறைச்சமூக உறவுகள், என்னை காத்திருக்கின்ற உலகம், இதை பற்றி ஒரு விழிப்புணர்வோடு வாழ்வதே சமூக அக்கறையை உணரப்படும். நம்முடைய ஆன்மீகத்தை அர்த்தமாக்கிக் கொள்ள இதையும் நாம் அறிவாக கொள்ள வேண்டும். எல்லாம் நாம் அதை நிறுத்தி நம்முடைய இந்த விழா கொண்டாட்டத்தில் நாம் ஈடுபடுத்திக் கொண்டு இதை ஒவ்வொருவருக்கும் ஆபத்து வகையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. நம்பிக்கையாளர்களின் கொண்டாட்டங்கள் உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும் என்றவரே திரு அவையில் திருத்தந்தையுடன்
உண்மையும் மனநிலை தந்திட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்கையில் உன்னை நான் புரிந்து வைத்துள்ளேன் என்றவரே, பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களையும் உன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று குடும்ப உறவுகளோடு மகிழ்ச்சியோடு பங்கின் ஆண்டு விழாவை சிறப்பிக்கவும் தொடர்ந்து ஸ்ரீவிதி ஆண்டவரை ஆட்சி பெற்றிட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அருட்பெரும் ஜோதியே இறைவா, எங்கள் பங்கில் வாழும் முதியோர்களை உன் திருக்கரத்தில் வைத்து மன்றாடுகின்றோம். எம்மை தங்களின் புனிதமான வாழ்க்கையால் ஈர்த்து எங்கள் அனைவரையும் நல்வழி நடத்துவதிலும் ஆன்மீக வளர்ச்சி அடையவும் தங்களை எடுத்துக்காட்டான வாழ்க்கைக்கு நன்றி சொல்கின்றோம். இவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிறுபிள்ளைகள் விண்ணகத்தின் செல்வங்கள் என்று மொழிந்தவரே, என் பங்கு சிறுபிள்ளைகளுக்கு இறை அச்சத்தையும் தூய வாழ்வுக்கான சிந்தனைகளை அதிக செய்திடவும் தம் கடமைகளை உணர்ந்து தூய கிறிஸ்துவ வாழ்வு வாழ தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தினுடைய ஆசைகளை மாற்றுகிறோம். நாங்கள் உங்களைப் போல ஒருவனாக மோடி இணைகின்ற ஒரு பாலமாக ஒருவரை புரிந்து கொண்டு தியாக உள்ளத்தோடு வாழ்கின்ற இறை சமூகமாக எங்களை மாற்றுவதாக வேண்டுகின்ற நிறைவாக ஜெபிக்கின்றோம். எங்களுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக, இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நீரே நல்ல கரங்கள் ஆக்கிரங்களை வேண்டுவதாக எல்லா மன்றாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இடைவிடாது ஜெபித்து என்றென்றும் மகிழ்ந்து தியாகம், அன்பு, பாசமுடைய இரக்கமுள்ள இதயங்களாக இன்னும் வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நம்முடைய கிடச்சேரி தூய இருதய ஆண்டவருடைய 238வது சகோதரர்களே, என்னுடைய பொழுதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அன்பார்ந்த திருமகனே, சொல்லுகிற அன்பை
வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. இறைவ உனையாக மாற்றி அருள்பணியே என்னை நீ நினைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இயேசுவின் அன்பிலும் தியாகத்தினுடைய இதயமாக என்றும் வாழ் சென்று வாழ்ந்து நம் வாழ்க்கை ஒளி கொண்டிருக்கும். நாளில் நம்மத்தியில வருகை தந்திருப்பவர்கள் அருள்பணி அருள்ராஜ் அவர்கள். அருள்பணி அவர்கள் ஒரு மூத்த அருட்தந்தை. சென்னை மற்றும் செங்கல்பட்டு மறைமாற்றங்களில் இருக்கின்ற அதிகப்படியான இளம் குழுக்களுக்கு இல்லத்தந்தையாக இளம் குழுமத்தில் பல ஆண்டுகள் பணியாற்றி அருட்சூழலை உருவாக்கிய ஒரு மகத்தான பணியை செய்தவர். அதே போல சென்னை மறை மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மறை மாவட்டங்களில் இருக்கிற பல பகுதிகளிலே பகுத்தந்தையாக பணியாற்றியவர். செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் ஆயர் பொது குருவாகவும் இருந்து மிக சிறப்பாக பணி செய்தவர். தற்பொழுது தூய இறுதி ஆண்டவர் குருமடத்தில் ஆன்ம குருவாக அங்கிருக்கின்ற குருமானவர்களை ஆன்மீக வழிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். நான் அழைத்தவுடனே முகமலர்ச்சியோடு கண்டிப்பாக நான் வருகிறேன் என்று சொல்லி நாளில் அவருடைய வருகை நம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரும் ஆசிரியராக அமைகிறது. என்றால் மிகப்பெரிய 50 ஆண்டுகளை நெருங்கிக் கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன். அல்லது 50 ஆண்டுகளை கோல்டன் ஜூபிலி முடிச்சார் தந்தையவர்கள் நெருங்கி அவர்கள் குறித்துக் கொண்டிருப்பார். ஆகவே ஏற்பட்ட ஒரு அருட்பணியுடைய ஆசை நம்முடைய பங்கிற்கு நிறைவாக கிடைத்திருப்பது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. நாளில் தந்தையவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். பல நிலைகளுக்கு மத்தியில் நமக்காக நாளை ஒதுக்கி நேரத்தோடு வந்து நமக்கு நல்லதொரு மறைவதையை இந்த நாளில் இறை வார்த்தையின் அடிப்படையில் தியாகத்தின் இதயம் இழப்பதினால் நாம் அடுத்தவருக்கு இன்பம் தருகிறோம் என்கிற ஒரு சிந்தனையை அழகாக தெளிவாக எடுத்து சொன்னவர். ஆகவே தந்தையவரை நன்றியோடு பார்க்கிறோம். தந்தையவருக்கு நன்றி செலுத்த நம்முடைய வனத்தந்தையிலிருந்து திருமதி எண்ணி ஆரோக்கிய அவரை அன்போடு அழைக்கிறோம். தந்தையவர்கள் நினைவுபடுத்தி கொடுத்து நம்முடைய நன்றிகளையும் நம்முடைய பாராட்டுகளையும் அவர்கள் தெரிவிப்பார்கள். அனைவரும் பலத்த கலவரை ஏற்றி தந்தையோட நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்த அருட்பணியாளர் நான் அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவர் அருட்பணி அமல்ராஜ். நம்முடைய மண்ணின் மைந்தர். தந்தையிடத்தில் எனக்கு கொடுத்தது என்னவென்றால், அவர்
யுஎஸ்ஏவிலே பணி செய்து கொண்டிருக்கிறார். விடுமுறை எப்பொழுது திருமணம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் எப்பொழுதுமே மே மாதம் அதுவும் திருவிழா நாட்களிலே நம்முடைய பங்கில் இருக்க வேண்டுவதற்காக இந்த நாட்களை விடுமுறை நாட்களாக எடுத்துக்கொண்டு வருவது என்பது நம் ஒவ்வொருவரிலும் நம் பங்கின் மீதும் தன்னுடைய பங்கின் மீதும் அவர்களுக்கு இருக்கிற அந்த பற்றையும் அன்பையும் பாசத்தையும் காண்பிக்கிறது. ஆகவே அவர் யுஎஸ்ஏ எடுக்கவுடன் தொடர்பு கொண்டு நாளிலே நீங்கள் திருப்பணியில் பங்கெடுக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு வந்தார். அதனால் அன்றையே அவரை அழைக்காமல் ஓய்வெடுத்து வரட்டும் என்று சொல்லி நாட்கள் கழித்து நாளை நான் திருப்பதி ஆட்சி வேண்டும் திருப்பதியில் பங்கெடுக்க என்று சொன்ன பொழுது மிக மகிழ்ச்சியோடு கண்டிப்பாக நான் இருப்பேன் நாட்கள் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி என்றும் நமக்கு உற்ற துணையாக என்னுடைய ஒரு சகோதரனாக நண்பராக அருள்பணி அமல்ராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு அவங்க மத்தியிலே வந்து இந்த அழகான பாடல் திருப்பணியை பாடி நமக்கு ஆட்சியிருக்கிறார். அவருக்கு நம்முடைய இன்றுகளை தெரிவிப்பதாக திருமதி ஆரோக்கியமேரி அவர்களை அன்போடு அழைக்கிறார்கள். நினைவு பரிசு வழங்கி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் வளர்த்த தலைமுறைகளுக்கு அவர்களுக்கு தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் வனத்தன்னுடைய அன்பியம் திருப்பதிக்கு முன்பாக எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. என்றால் வரிசை இங்கு தொடங்கி அங்கு வரை நான் பலவர்களையும் இருந்திருந்தேன். அவ்வளவு பேர் பங்கெடுத்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தலைமையில். இதுதான் ஒரு குடும்ப உணர்வு. அதை தான் நாம் ஒரு சான்றாக நினைக்கிறோம். பல தந்தையவர்கள் மறைவுரையிலே சொன்னது போல ஒரே குடும்பமாக நாம் இணைந்து வந்து இந்த விழாவை கொண்டாடுகிறோம். அந்த நாளில் வனத்தன்மை அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பங்கள், அன்பிய இறைமக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இன்றைய வழிபாட்டை சிறப்பாக நேர்த்தியாக வழிநடத்தியிருக்கிறீர்கள். அதே போல முதியோரை பவனிகளை இணைத்து அவர்களும் இந்த பவனிகளை பங்கெடுக்க செய்து அவர்களுக்காக சிறப்பாக செலுத்தியிருக்கிறீர்கள். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். அனைவரும் வனத்தன்மை அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் அன்பிய குடும்பங்களுக்கும் இறைமக்களுக்கும் பலத்த கடமைகளுக்கும் அன்பிகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக நாம் எடுக்கின்ற இந்த முயற்சியில் வனத்தன்மை அன்பியத்திலிருந்து திருப்பணி பொருட்களுக்கான காணிக்கை 10,000 ரூபாய் மதிப்புக்கான 20 நம்முடைய திருப்பணிக்கு ஆலயத்துக்கு பயன்படுகின்ற பொருட்களை அவர்கள் காணிக்கையால் அழைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் மனசோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதே போல நீங்கள் இலக்கினுடைய ஆசிரியரும் ஜபங்களும். நாளைய தினம் நாம் நம்முடைய நவநாளின் 7வது நாளுக்கு செல்கிறோம். எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் பாவைகளை தேடும் இதயம் என்கிற சிந்தனையில் நாம் கொண்டாடவிருக்கிறோம். வழிநடத்துபவர்கள் இப்படி அந்தோனியார் அனுப்பிய இறை மக்கள். ஆகவே அந்தோனியார் அனுப்பிய பொறுப்பாளர்கள் இந்த இறுதி பாடல் முடிந்தவுடன் அருள் சகோதரர் சாமுவேல் அவர்களை சந்தித்துவிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இறுதி பாடல் பாடப்படும். இறுதி பாடல் பாடப்படும் பொழுது முதியோர் தினமாக நாம் கொண்டாடுவதால் திருப்பணிக்கு வந்திருக்கிற முதியோர்களுக்கு திரு எண்ணெயானது ஊட்டப்படும் ஒரு சிறப்பு நிகழ்வாக. ஆகவே முதியோர் பீடத்திற்கு முன்பாக வந்து இந்த திரு எண்ணெயை பூச்சிக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளலாம். இறுதி பாடல்